குட் மார்னிங் மக்களே, ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி என்ன நம்ம லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்த்துடலாமா? எப்பவும் போல் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வெந்தய குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் கொஞ்சம், அப்புறமா முட்டைக்கோஸ் காய். இந்த முட்டைக்கோஸ் சில சமயம் ஒரு மாதிரி அழகாக வந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி அழகாக நல்லா வாசனையாக வந்துருச்சு. சில சமயம் ஓவராக வெந்து போய் சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும். இன்றைக்கி அந்த மாதிரி ஆகாமல் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பை காட்ஸ் கிரேஸ் வந்துருச்சு, நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இன்றைக்கி தோசை, கம்பு தோசை. இன்னையோட கம்பு மாவு காலி. நான் அடுத்த மாதத்துக்கு இந்த மாதத்தோட சேஞ்ச் ஓவருக்கு வரகும் குதிரைவாளியும் வாங்கலான்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் தெரியும், ஏதாவது தோசை மாவோடு நல்லா போகும், உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்படி வீக்கெண்ட் தான் போய் வாங்கணும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை கூட ட்ரை பண்ணுவேன். பாப்பாவுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேரோட குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கீழே சொல்லுங்கள். இந்த எக்ஸாம் டைம் வந்தாலே அவங்களுக்கு டென்ஷனோ இல்லையோ, ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்மளுக்கு டென்ஷன் தான். நம்ம எக்ஸாம் எழுதுகிற காலத்தில் கூட நம்ம இவ்வளோ டென்ஷனாக இருக்க மாட்டோம். இந்த சின்ன பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது என்னவோ நம்மளே எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ டென்ஷன். அவங்க என்னமோ கூலாக தான் இருக்காங்க, நம்மளால தான் கூலாக இருக்க முடியல. நல்லா எழுதணும், ஒழுங்காக எழுதணும், ஃபைனல் எக்ஸாம் வேறு இல்லையா, அடுத்த வருஷம் போகணும் ஒழுங்காக. இப்படி 1008 டென்ஷன். பசங்க வளர டென்ஷன் தான் இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்போ வளர்றாங்கன்னு நம்மளுக்கு தோணும். வளர்ந்ததுக்கப்புறம் என்னடா இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பை பை, ஹேவ் அ நைஸ் டே.